ஹாய் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு காட்டில் நடக்கிற கதை தான். ஒரு குள்ளநரிக்கும் ஒரு கரடிக்கும் நடுவில் நடக்கிற ஒரு குட்டி கதை. உங்களுக்கே தெரியும், குள்ளநரி கொஞ்சம் தந்திரமாக தான் நடந்துக்கும் இல்லையா? அப்போ இந்த குள்ளநரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. காட்டில் அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஒலாத்திட்டு இருக்கும்போது இந்த கரடி மாமா வர்றார். கையில் என்ன இருக்குது தெரியுங்களா? ஒரு தேன் அடைன்னு சொல்லுவாங்கள்ல, தேன் நிறைய இருக்கிற அந்த தேன் கூடுலேருந்து கிடைக்கிற அந்த அடைன்னு சொல்லுவாங்க. அந்த தேன் அடையில் தான் நிறைய தேன் இருக்கும். அந்த தேனை சாப்பிட்டுக்கிட்டே இந்த கரடி வருது. தேன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் தானே. அப்போது இது இந்த குள்ளநரி இருக்கு இல்லையா, ஃபாக்ஸு, அதுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. என்னன்னு, தனக்கும் இந்த தேன் வேணும், தனக்கும் தேன் சாப்பிடணும். ஏன்னா தேன் உங்களுக்கே தெரியும், மரத்து மேலே தான் இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அது குள்ளநரினால் போய் எடுக்க முடியல. ஆனால் இந்த கரடிக்கு எப்படியோ கிடச்சிருச்சு. இதுகிட்டேருந்து எப்படியாவது தட்டி பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுது. அப்போது இந்த குள்ளநரி என்ன சொல்லுது இந்த கரடிக்கிட்ட, "கரடி, இதிலெல்லாம் கொஞ்சம் தான் உனக்கு தேன் கிடைக்கும். நீ பெரிய உருவம், உனக்கு பசியே அடங்காது. அதனால் நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. பெரிய பெரிய மீன் இருக்குது. அந்த மீன் பிடிச்சி சாப்பிட்டாலே உனக்கு வயிறு நிறைஞ்சிரும். இதெல்லாம் குட்டி குட்டியான இந்த தேனெல்லாம் சாப்பிட்டா உனக்கு வயிறு நிறையாது. நீ நல்லா திருப்தியாக சாப்பிட்ணுன்னா இதை மீன் எடுத்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த குள்ளநரி என்ன பண்ணுதுன்னா, இந்த கரடி அந்த மீன் பிடிக்கிறதுக்கு அந்த குளத்துக்கிட்ட போன உடனே இந்த குள்ளநரி அந்த இது இருக்கு இல்லையா, ஹனி கோம்புன்னு சொல்லுவோம்ல, தேனடை, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு புதருக்குள்ளே போய் ஒளிச்சு வச்சிருது. ஏன்னா இதுக்கு அப்புறம்தான் சாப்பிடணும், இப்போ சாப்பிட முடியாது அல்லவா. ஒளிச்சு வச்சுட்டு அப்புறமேல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது நினைக்கிது. அந்த குள்ளநரி அதே மாதிரியே போய் எடுத்துகிட்டு போய் அந்த மரத்துக்கடியில் போய் ஒளிச்சு வச்சிருச்சு. இந்த கரடி இப்போ என்ன பண்ணுதுன்னா, அந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த குளத்துக்கிட்ட வருது. ஆனால் கரடி நினச்சிட்டு இருந்தது, நிறைய மீன் கிடைக்கும், அந்த குளத்துக்கிட்ட போய் நம்ம எடுத்து சாப்பிடலாம் அந்த மீனை அப்படின்னு நினச்சிட்டு வருது. ஆனால் அங்கே இருந்தது என்ன தெரியுமா? ஒரு பெரிய க்ராக்கடைல். உங்களுக்கே தெரியும்ல க்ராக்கடைல், அந்த முதலை. அதோட வாயில் மட்டும் நம்ம பட்டுட்டோம்னா அது அப்படியே நம்மளை அப்படியே ஃபுல்லாமே சாப்பிட்ரும். இப்போ கரடிக்கும் இந்த க்ராக்கடைல் பார்த்தா பயம். ஐயையோ! இது நம்ம தப்பிச்சோம் பொழைச்சோம், நம்ம நல்ல வேளை குளத்துக்குள்ளே இறங்கலை. குளத்துக்குள்ளே இறங்கி மீனை பிடிக்கலாம்னு நினச்சா என்ன ஆயிரும், நம்ம கரடி வாயில் விழுக வேண்டியது தான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கரடி என்ன பண்ணுது, நம்ம சீக்கிரம் போய் நம்ம அந்த தேன் வச்சுருக்கோம்ல, அந்த தேன் அடைக்கிட்டு போயிடலாம், அதையாவது எடுத்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த தேன் வச்சுருந்தாங்கள்ல, அந்த மரத்துக்கிட்ட தானே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த ஃபாக்ஸும் இந்த பியரும். அங்கே போகுது. அங்கே போய் இந்த குள்ளநரிக்கிட்ட கேட்குது, "நான் இங்கே தானே வச்சுட்டு போனேன் அந்த தேனடை, அது இப்போ காணுமே, அது எங்கே?" அப்படின்னு அந்த கரடி கேட்குது. இந்த குள்ளநரி என்ன சொல்லுது தெரியுமா தந்திரமா, "அது இங்கே தான் இருந்தது, நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அங்கே மரத்து மேலே ஒரு பெரிய காக்கா உட்காந்துருந்தது. அந்த காக்கா பிளான் பண்ணி நீங்கள் அந்த பக்கம் போன உடனே இந்த தேனடை எடுத்துகிட்டு கொத்திட்டு போயிடுச்சு. அதை நான் பார்த்தேன்." அப்படின்னு இந்த குள்ளநரி ஆக்சுவலாக பொய் சொல்லுது. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய தேனடையை அந்த காக்கா கொத்திட்டு போகவே முடியாது. சின்ன பீஸ் தான் கொத்த முடியும். ஆனால் இந்த குள்ளநரி பொய் சொல்லி அந்த கரடிக்கிட்டேருந்து அதை ஏமாற்றி அதை தட்டி பறிச்சிருச்சு. இது பார்த்துட்டு இந்த கரடிக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. கஷ்டப்பட்டு சேகரித்த தேனும் போச்சு. இப்போது நமக்கு மீன் கிடைக்கும்னு குளத்துக்கிட்ட போனால் மீனுக்கு பதிலாக அங்கே பெரிய க்ராக்கடைல் இருக்குது, மீனும் கிடைக்கல, நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப துக்கமாக அது தன்னை ஆசுவாசப்படுத்திக்குது. நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையை எடுத்துகிட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், பாய்.